தங்கராஜ் வந்து அவங்க மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதனால் அவங்க மாமா நெகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து மாப்பிள்ளை என்னன்னாலும் நீங்கள் பண்ண தப்பு தான், நான் தான் மன்னிப்பு கேட்டேனே மாமா, அதே மாதிரி வந்து நான் ரேவதிக்கிட்டே மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு ரேவதிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறேன். நான் மன்னிச்சு ரேவதி, இதுக்கப்புறம் நான் கை ஊங்க மாட்டேன், அதே மாதிரி உங்ககிட்ட கோவமாகவும் நடந்து போகிறேன், வீட்டுக்கு வா ரேவதி, குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே வந்து என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்டாலும் சரி, ரேவதி வீட்டுக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்னடா நீ இப்படி அர்ஜென்ட் பண்ணுற, மாப்பிள்ளை தான் அவளை மன்னிப்பு கேட்டால் அதுக்காக அமுச்சிடுவாங்களா, இங்கே பாரு ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னோடனே ரேவதி அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து சொல்கிறேன்ல அப்படின்னோடனே என்னடா நீ கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் பேசிகிட்டு மாப்பிள்ளை தான் செஞ்ச தவறு தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாருல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடா, ரேவதி நீ வந்து மாப்பிள்ளை கூட கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ரேவதி வந்து அவங்க அண்ணனே பார்க்குறாங்க. ரேவதி கிளம்ப மாட்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வருது சகஜம்தான்டா, அதுக்காக மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டோம் அனுப்பாமறது எப்படிரா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நம்ம தாண்டா கொடுத்து வச்சுருக்கணும், அவர் செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாருல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த ஒரு தடவை வந்து தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி நீ என்னடா சொல்கிற அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னோடனே பாக்கியராஜ் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. ஆமாப்பா ரேவதியை இதுக்கப்புறம் முன்னாடி எவ்வளவோ பண்ணியிருக்காருப்பா அப்படின்னோடனே என்னடா பண்ணார், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இவர் போய் சொல்கிறாருப்பா, இவர் முன்னாடியே வந்து ரேவதியை எவ்வளவோ வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அது மட்டும் கிடையாது, ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ரேவதியை அதுவும் நைட் நேரத்தில் வெளியே தள்ளி கதவை சாத்தினார். என்னடா சொல்கிற, இதெல்லாம் எப்போ நடந்தது, இந்த விஷயம் இல்லைன்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அமைதியாக இருக்கார். என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், ரேவதியை வெளியே தள்ளி கதவு சாத்துறீங்களா நைட் நேரத்துலையா, நைட்டில் எப்படி இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, சரிடா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், எனக்கு ரேவதி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, அவளுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருந்தது, அதனால தான் அவளை பார்க்கலான்னு போனால் வெளியே நிற்கிறா, அதுவும் நைட்டில் நிற்கிறா, உள்ளே போன்னு சொன்னால் அமைதியாக இருக்கா, எனக்கு வெளியே தள்ளி கதவை சாத்திருக்காரு, உள்ளே அவர் இருக்காரு, வெளியே ரேவதி பாவம் வெளியே நின்றுட்டு இருந்தா, எனக்கு எப்படி வயிறு எரிஞ்சு போச்சு தெரியுமா, எப்படி பண்ணார் தெரியுமா இவர், அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல, இப்போ வரைக்கும் எனக்கு அவள் வெளியே நின்று அழுது இப்போ கூட ஞாபகம் வருது, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் இவ்வளவு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்சு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சே கொஞ்சம் விஷயம் நான் தெரியாமல் எவ்வளோ இருக்கும், அப்போ ரேவதியை இவ்வளோ விஷயமாக எப்படியெல்லாம் வந்து இவர் டார்ச்சர் பண்ணியிருப்பார், எப்படி கஷ்டப்படுத்தியிருப்பார், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க எல்லாரும், இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது, ஒரு தடவை வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, ரேவதியை இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் இவர் அனுபவிக்கணும்னா இந்த ரேவதி விட்டு பிரியர் தான் இவருக்கு ஒரே தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாக்கியராஜ். அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் என்னடா பாக்கியராஜ் இப்படிலாம் சொல்கிற, ரேவதி வந்து அண்ணன் சொல்கிறது உண்மையாடி அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. ஒரு சொல்லடி என்னென்ன ஆமாம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருக்கீங்க, அவள் இவ்வளோ நாள் மனசு வெறுத்து தான் இன்றைக்கி வந்திருக்கா, இன்றைக்கி ஒரு நாள் எடுத்த முடிவு இல்லைன்னு எங்களுக்கு இப்போ தான் மாப்பிள்ளை தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. மாப்பிள்ளை நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாப்பிள்ளை அப்படின்னோடனே உடனே வந்து ரேவதி நீ உள்ளே போ, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ரேவதி சொன்னால் கேள், ரேவதி என் கூட வந்துரு, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு தண்டனை வேணாமா, மன்னிப்பு கேட்டால் உடனே அனுப்பிச்சிடணுமா, நீங்கள் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா, ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னு ரேவதி உள்ளே போயிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, என் பையன் அவசரத்தில் முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுத்திருக்கான், கொஞ்ச நாள் ரேவதி நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது, உங்களுக்கும் எங்கள் பொண்ணோட அருமை தெரிய வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து இங்கே ரேவதி அழுதுட்டுருக்காங்க. என்னடா நீ இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்னா எங்ககிட்ட சொல்லலை, இவ்வளோ நாள் அவரை கண்டிச்சு வச்சுருக்கலாம்ல, கண்டிச்சிருப்பீங்க நல்லா, அவர் தான் மாப்பிள்ளை சொல்லிட்டு தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடிட்டுருக்கீங்களே, அவர் செய்கிற தப்பெல்லாம் உங்களுக்கு இங்கே தெரிய போகுது, இன்றைக்கி தான் இந்த தப்பு செஞ்சது, இன்னும் எவ்வளவோ இருக்குது சொல்லிட்டு போனால் லிஸ்ட்டு எங்கேயோ நின்றோம், பாவம் ரேவதி இவ்வளோ நாளை வந்து அவள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கா, இதுக்கப்புறம் வாழணுன்ற அவசியம் அவளுக்கு கிடையாது, அதனால் நம்ம வீட்டிலே இருக்கட்டும், அவளை நீங்கள் போக சொல்லி எக்காரும் கூட கட்டாயப்படுத்தக்கூடாது புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து அவங்க அப்பா அம்மா என்னங்க இது அப்படின்னோடனே எனக்கே ஒன்றும் புரியலையே, மாப்பிள்ளை நல்லவர் நினச்சோமே இப்படி நடந்திருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த பாக்கியராஜ் என்கிட்ட இப்படி பேசுவான், சும்மா விட மாட்டான் அவனை, எப்படி அவர் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே தீர்வேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு.